தூத்துக்குடி மாவட்டம் மேலஆத்தூர் பகுதியை சேர்ந்த ஜானகி மற்றும் விக்னேஷ் ஆகிய இருவரும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதால் காவல்துறை உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என நெல்லை சகர காவல்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தில் கோரிக்கை வைத்துள்ளனர். தங்களின் காதலுக்கு கடும் எதிர்ப்பு இருப்பதால் பாதுகாப்பிற்காக தஞ்சம் அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் இசிதார் ராட்டி தலைமையில் நடந்த விபிஜி ராம் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் தொடக்க விழாவினை அமைச்சர் GNS ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தகுதியுடைய அனைவரும் அரசின் நலத்திட்டங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே தனியார் மண்டபத்தில் மாவட்ட சதுரங்க பயிற்சியாளர் அங்கப்பன் ஏற்பாட்டில் 4 நாட்கள் சதுரங்க போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்களை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் 99 குழுக்களாக கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். மேலும் போட்டியில் முதல் 3 இடங்கள் பெறுபவர்கள் தேசிய அளவில் நடைபெறும் சதுரங்க போட்டியில் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கரடிப்பள்ளம் பகுதியில் உலா வந்த கரடியை நாய் துரத்தியதால் அங்கிருந்து ஓடிய கரடியை கண்டு வெளியே வந்த பெண் பயந்து வீட்டிற்கு ஓடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இப்பகுதியில் தொடர்ந்து கரடி உலா வருவதால் உடனடியாக வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் 53 சென்ட் நிலத்தை மோசடியாக வேறு நபரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தாங்கள் அளித்த புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் நீதிமன்றத்தை நாடுமாறு பத்திரப்பதிவு அலுவலர் கூறியதாக குற்றம் சாட்டிய அவர்கள் நிலத்தை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த சொத்து 85ல இருந்து எங்க அனுபவத்தில் இருக்கு. இது வாங்கின சொத்து தான், சொத்து வாங்கின சொத்து தான். இதை நாங்க பதியும் போது எந்த ஒரு வில்லங்கம்னு சொல்லி இல்லைன்றாங்க. நாங்க அதுக்குள்ள ஆதார வச்சிருக்க எல்லாமே இருக்கு, பட்டா எல்லாமே இருக்கு. இப்ப 2025ல எங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது, இந்த பத்திரம் ரீஎன்ட்ரி ஆகும் சொல்லி. அப்ப வரும்போது அந்த நாங்க அவங்கள டபுள் என்ட்ரி இருக்கறனால அந்த பத்திரத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஜனவரி 25ல பத்திரம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நேத்து இந்த போன மாசம் ஜூன் 23 இந்த பத்திரம் மறு ரீ ஆகுது. நான் இது சம்மந்தம் உள்ள மனு கொடுத்து சொல்றேன். திங்களை மனு கொடுக்க சொன்னாங்க, நான் அவரை கொடுத்துறேன். நேத்து கேட்கிறேன், சாயங்காலம் என்ன சொல்றாங்க, இல்ல சார் அந்த பத்திரத்துல அவங்க பேர்ல பட்டா இருக்கு, அந்த பட்டா கிடைச்ச பிறகு ஆடு விலையை விசாரணை கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள மனு இருக்கு, அதுக்குள்ள மனு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கடா, இது இல்ல சார் நான் மேல பார்க்க மாட்டேங்கன்னா, நாங்க நான் மேலாம் பார்க்க மாட்டோம், அது நாங்களோட இத்தர பத்திரத்தை பாக்குறது, அதுக்கு எங்க சம்மந்தம் இல்லைன்றாங்க. கடலூர் மாநகராட்சியில் மேயர் சுந்தரி ராஜா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைவர்களின் புகைப்படங்களை வைப்பது தொடர்பாக திமுக, அதிமுக, பாமக கவுன்சிலர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் திமுக கவுன்சிலர் பாலசுந்தர் அடுத்த 2 மாமன்ற கூட்டங்களில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து குடியிருப்பு திட்டம் தொடர்பான நீதிமன்றத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்ததால் தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சிங்கப்பெண் சிறப்பு காவல்படை உதவி ஆய்வாளர் ஸ்ரீஜா தலைமையில் சிங்கப்பெண் சிறப்பு படையினர் பள்ளி மாணவிகளுக்கு பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் அவசர உதவி எண்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாணவிகள் தைரியமாக புகார் அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே 38 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் கடல்பாசி தொழில் பூங்கா பணிகளை மாவட்ட ஆட்சியர் அருணா நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் இந்த திட்டம் மூலம் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என எதிர்பார்க்கப்படுவதால் தொழிற்சாலைகள் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் அருகே கொண்டிச்செட்டிப்பட்டியில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் பச்சமுத்து தலைமையில் நடைபெறவிருந்த உபரி ஆசிரியர்களுக்கான பணி நிரவல் கலந்தாய்வு ஆசிரியர் அமைப்புகளின் எதிர்ப்பால் தாமதமானது. பணி நிறைவு ஆசிரியர்களுக்கு பணி நீடிப்பு ஆணை வழங்கிய பின்னரே கலந்தாய்வு நடத்த வேண்டும் என ஆசிரியர்கள் வலியுறுத்தியதால் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. போதையில்லா பொள்ளாச்சி பொதுக்கூட்டம் வரும் ஜூலை 12ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பூமி பூஜை நடைபெற்றது. மேலும் அண்ணாமலை பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் 50,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் எனவும் பாதுகாப்பு குறித்து மருத்துவ குழு, தீயணைப்புத்துறை ஆகிய முன்னேற்பாடுகள் செய்யப்படும் என பொதுக்கூட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். அந்த லீடர்ஸ்ல ஒரு பாகமாக இந்த ஜூலை 12ஆம் தேதி இந்த பொள்ளாச்சியில போதை இல்லாத அந்த பொள்ளாச்சி, இந்த பாராளுமன்றம் முழுக்க அந்த போதை ட்ரக் ஃப்ரீ
பொள்ளாச்சியா உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் நாங்கெல்லாம் கேட்டுக்கொண்டதுக்குனுங்க அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஜூலை 12ஆம் தேதி பெருந்திரளாக கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் மத்தியிலே உரையாற்றி இந்த பகுதியில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். இதுல பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இணைந்திருக்கிறோம். இந்த கல்லூரி மாணவர்கள் மத்தியில ட்ரக் ஃப்ரீ காலேஜ் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துல பல்வேறு மாணவர்களை அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய வகையில தயாரித்து கொண்டிருக்கிறோம். பள்ளிகள்ல அதுக்கான ஓவிய போட்டிகள்லாம் நடத்த இருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் அரசியல்வாதிகள் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாக எழுந்த புகார் தொடர்பாக மருத்துவ இணை இயக்குனர் மாலினி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மருத்துவமனை வசதிகள் மற்றும் பணியாளர் பற்றாக்குறை குறித்தும் ஆய்வு செய்து கூடுதல் செவிலியர்கள் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் சிறுகாழி சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று 34 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் பொருட்டு பஞ்சகாவியம், இயற்கை பூச்சி விரட்டிகள் போன்ற இயற்கை இடுபொருட்களை விவசாயிகளை உற்பத்தி செய்ய உரிய வழிகாட்டி முறைகளை அரசு வழங்கி வருகிறது என கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.